ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட்டான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. மரவள்ளி கிழங்கை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் செய்கிறது ரொம்பவே சுலபம். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். முதல்ல ஒரு மீடியம் சைஸ் மரவள்ளி கிழங்கை தோலை சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கசப்பில்லாத மரவள்ளி கிழங்காக எடுத்துக்கங்க. கசப்பு இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ இந்த கிழங்கை கேரட் துருவுறதில் நல்லா துருவி எடுத்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கிழங்கையும் துருவி எடுத்தாச்சு. இப்போ இந்த மரவள்ளி கிழங்கை அளந்து எடுத்துக்கங்க. ஏதாவது ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கலாம். நான் மெஷர்மெண்ட் கப்பில் அளந்து எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு அளந்து எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. இந்த நெய் லேசாக சூடானதும் பொடியாய் நறுக்கிய முந்திரி பாதாம் சேர்த்துக்கங்க. முந்திரி பாதாம் சேர்க்கறது ஆப்ஷன் தான். விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த நெய்யில் லேசாக வறுத்து விட்டுக்கங்க. ரொம்ப சவக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக வறுபட்டு வந்தால் போதும். முந்திரி பாதாம் லேசாக வறுபட்டு வந்ததும் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கங்க. தேங்காய் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அடுத்து நாம் துருவி வச்ச மரவள்ளி கிழங்கை சேர்த்துக்கங்க. 2 கப் அளவுக்கு துருவிய மரவள்ளி கிழங்கு சேர்த்துருக்கோம். கூடவே கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எல்லாமே சேர்ந்து வர மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. நம்ம ஏற்கனவே தேங்காய் சேர்க்கறதுக்கு முன்னாடியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் மற்ற பொருட்களை சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. ஒரு ஸ்டீமர் இல்லைன்னா சின்ன பாத்திரத்தில் அடியில் லேசாக நெய் தடவிட்டு மேலே நாம் கலந்து வச்சதை இந்த மாதிரி சேர்த்துக்கங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லேசாக பரவலாக சேர்த்துக்கங்க. ஒரு இட்லி பாத்திரம் இல்லைன்னா ஸ்டீமரில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மரவள்ளி கிழங்கு பிளேட்டை மேலே வச்சுக்கலாம். இப்போ இது மேலே ஒரு இலை இல்லைன்னா மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வேர்வை தண்ணி உள்ளே விழாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா திரும்பவும் இது நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. கண்டிப்பாக நல்லா வெந்து வரத்துக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷமாவது ஆகும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரவள்ளி கிழங்கு சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கும். உங்களுக்கு சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிருக்கும். அவ்வளவுதான். இதை வெளியே எடுத்து லேசாக ஆறுனதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி நம்ம சாப்பிட்லாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வித்தியாசமான மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் ரெசிபி. லேசான இனிப்பு சுவையோட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.